ஹாய். பெரிய சூரியப்பன் இருக்காரு. தெரியல, ஒரு இடத்துல அப்படியே நின்றா தெரியும். இது புளி மரம் இதான் தெரியல. நானும் நடக்கினாதான் இப்போ தெரியுதா? அப்போ என்ன பெருசா இருக்கு, உலகமே பெருசா இருக்கு. இந்த இது என்ன பெருசாக இருக்குது தெரியுமா? 7 மணிக்கு 6 மணி 7 மணி வேற இங்கே வெளியே நின்றா. அந்த உங்கள் ஊரில் இருக்குதோ தெரியாது. ஆனால் எனக்கு ஊரில் நான் பிறந்த ஊர் எரநேல் காத்தாடி மூடு. அதுலேருந்து தான் எனக்கு அந்த வரம் எனக்கு கிடச்சிருக்குது. அதை நான் போகிற நேரமாக வார நேரமாக அது என் கூட தான் வருது. யார் பொறாமப்பட்டாலும் கசப்பு இருந்தாலும் எனக்கு மேட்ரு ஒன்றும் இல்லை. நான் இருக்கிற பெருசு இந்த அக்கா மாதிரி இந்த சூரியனை எடுக்க நான் எடுக்கேன். ஒரு வந்துட்டே இருக்கேன். இதெல்லாம் என் பொண்ணு எடுத்து வந்த துணி. ஒரு வீட்டில் பூ வரைப்பேன். எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, இன்னும் நல்லா பிடிக்கும். பூவு திரும்பினாரு இங்கே சேர முடியாது. குழந்தையா ஹாஸ்டலில் நிற்குதா? ஐயோ முள்ளுக்கு எல்லாம் ஐயமா நிற்கிறேன். பொறுப்பு மட்டும் நல்லதாயிரும். இங்கே பூ எல்லாமே ஐயமாக நிற்கிறது. ஒரு பூ தான் கிடச்சி எனக்காக வைக்கணும். என்னென்ன பஸ் கிடச்சலன்னு சண்டையில் போய் பூ வைக்கலாம்னு நினச்சி ஞாபகம் நல்லது. நம்ம ஆசைப்பட்டு பூ வைப்போம். அம்மாவுக்கு
தொழில் பூ தொழில் அதோட தொழில்னால சீரழிச்சு வேஸ்ட்டாக போச்சு. எனக்கு கிட்ட வந்தாச்சு. எங்கே தெரிஞ்சா போதும் மறைஞ்சாச்சு. எடுத்துட்டு போகுது. அழகா சுத்தமாக இருக்கு. என் மனசும் சுத்தமாக இருக்கு. அப்போ அந்த வண்டிக்கு தான் போயிருக்கு. அழகாக வண்டை ஒன்று வந்து நிறுத்தி நிற்கேன். ஓலை வந்து சூரியனை எடுக்க தாத்தா. ஆமாம், நேரத்தை போயிட்டேன். அந்த 7 மணி 7:15 வேறு ஒரு வண்டி. ஆனால் போகிறானோ போட்டு வேறு பஸ்ஸு கிடச்சா டிம்பதான் இல்லை காரை தெரியல. அந்த பஸ்ஸில் இப்போ போவேன். போனால் அங்கே போயிடுச்சு. அங்கே கோயிலுக்கா மண்டாட்டுக்கா அது கொடியாருன்னா பிறகு தான் போவேன். ஆனால் ஒரு தாத்தா இருக்கா. அந்த தாத்தாட்டே கேட்கணும் யாது பஸ் போச்சுன்னு. ஆமாம், யார் நிற்கா? ஆமாம், அதுவும் குளச்சிக்கு தான் போகுதோ. ஆ அப்படியா தாத்தா? யாது பஸ் போச்சு? 1 மணி பொறுப்பு இல்லைங்கிறானேல தாத். அவர்கிட்ட கேளுங்க யாது பஸ் போச்சுங்க. அப்படியே வேறு பஸ் போவே இல்லையா?